ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஊற வச்ச அரிசியோடு 2 முட்டையை சேர்த்து வீடே மணக்க வாய்க்கு ருசியாக இப்படி செஞ்சீங்கன்னா இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நாளைக்கு லஞ்சுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இப்படியும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க. இப்போ அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை அலசி தண்ணீரை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு முறை அலசினீங்கன்னா போதும். இப்போ இதோட திரும்பவும் தேவையான அளவு தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்து இதை அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. அரிசி ஊறட்டும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை, கொஞ்சம் கல்பாசி, சின்னதாக அன்னாச்சி முக்கு ஒன்று சேர்த்துக்கங்க. கூடவே சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா கூட அதை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நல்லா இன்னும் மனம் ஃப்ளேவர் சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா தக்காளி மசிய வதக்கிக்கங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கின பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வைங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீரை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 20 நிமிஷம் ஊறி நல்லா அரிசி ஊறி இருக்குது. இப்போ தண்ணீரை நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துங்க. தண்ணீர் துளி கூட இருக்கக்கூடாது. இப்போ இதோட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. 1 கப் அரிசிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். நான் 200 கிராம் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ். நீங்கள் 2 கப் அளவு 1.5 கப் அளவுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டையை கூடுதலாக சேர்த்துக்கங்க. 1 கப்புக்கு 2 முட்டை மெஷரிங் கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியோட முட்டை நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்து எடுத்ததை நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவோட அப்படியே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. அரிசி முட்டையை சேர்த்த பிறகு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கலந்திங்கன்னா முட்டை அரிசியோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரும். இப்போ இந்த அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. கலந்துட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி தூவி ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். இந்த அளவுகளில் தண்ணியும் முட்டையும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே 2 விசில் வரட்டும். விசில் வரும்போதே கிச்சன்லேருந்து வீடு முழுக்க நல்ல மணமாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நல்ல மணக்க சுவையான முட்டை பிரியாணி ரெடியாக எடுத்து இதை நீங்கள் வெஜ்ஜு புலாவ் மாதிரியும் கொடுக்கலாம், முட்டை பிரியாணி மாரியும் கொடுக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மெத்தடில் செஞ்சே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரியாணியே தோற்று போகுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக லஞ்சுக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸே கொடுத்து விடலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான லன்ச் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.